திரு செந்தில்வேல் ஒரு கட்டமாக எப்படி பார்க்கலாம் திரு ரஜினிகாந்தருடைய அறிக்கை? இல்லை, திரு ரஜினிகாந்த் அவர்கள் 96 அவர் மீண்டும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது என்று சொன்ன போது 91, 96 ஆட்சி காலத்தை கொஞ்சம் நினைவூட்டுனீங்கன்னா ரஜினிகாந்துடைய துணிச்சலுக்கு அது சான்றா இருக்கும். ஏன்னா சந்திரலேகா முகத்தில் ஆசிட் அடிச்சதில் தொடங்கி அஇஅதிமுக அரசின் மீது அட்டுக்கட்டுக்கான விமர்சனங்கள். யாரை நினைச்சாலும் அவங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க, யார் நினைச்சாலும் கைது பண்ணித்துக்குள்ளே போடுவாங்க. ஒரு பெரும் அச்சம் சூழ்ந்திருந்த அந்த காலகட்டத்திலேயே திரு ரஜினிகாந்த் அவர்கள் வெளிப்படையாக ஜெயலலிதாவிற்கு எதிராக பேசினார். திருப்பி சொல்கிறேன், ரஜினிகாந்தனுடைய அரசியல் கருத்துக்கள் அதன் மீது எனக்கு பல மாற்று கருத்துக்கள் உண்டு, விமர்சனம் உண்டு, அது வேற. ஆனால் அவர் மிரட்டலுக்கு அஞ்சிலாம் அப்படி இருந்திருந்தாருன்னா 96 அமைதியாக இருந்திருக்கணும். இன்னும் சொல்ல போனால் 96 இன்னைக்கு சொல்றாருல்ல திரு விஜய் தன்னை உச்சம் அப்படின்லாம், அது உச்சமா இல்லையாங்கிறதுலாம் மாற்றுக்கிறது இருக்கு, அதை விடுங்க, அது இன்னைக்கு நான் அதுக்குள்ள கூட போகிறோம்ல. ஆனா இன்னைக்கு அவர் நினைக்கிற உச்சத்தை விட பன்மடங்கு உச்சத்துல 96 இருந்தவர் யாரு? ரஜினிகாந்த், ரைட்? ஸோ அதனால அவர் அப்படி இருக்கின்ற பொழுது தன்னுடைய கேரியர் பாலாயிடுமோ அப்படிலாம் எதை பற்றியும் கவலைப்படல. அவர் ஸ்ட்ராங்காக பேசினவர் தான். அப்படிப்பட்டவரை திமுக மிரட்டிடுச்சு, அதனால அவர் வரல என்று சொல்வதெல்லாம் அபத்தத்தோட உச்சம். அப்போ அவங்களுக்கு வேற ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது. இது ஆதவர்ஜுனாவுடைய கருத்தாகவே நம்ம அதில் பார்க்கல, இது விஜயுடைய கருத்து தான். விஜயனுடைய எஸ், நான் அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா மதுரை மாநாட்டில் திரு விஜய் அவர்கள் பேசிய வீடியோவே என்கிட்ட இருக்குது. ரொம்ப தெளிவாக சொல்லுவார், எல்லாரும் நான் அரசியலுக்கு வரேன்னு சொன்ன போது அவரே வரல, இவர் வருவாரான்லாம் கேட்டாங்க. நான் ஒன்றும் மார்க் அவுட் போன பிறகு வயசாகி ரிட்டையர்ட் ஆகிற ஸ்டேஜில் நான் என்ன செய்யலை, ஆதாயம் தேடி இங்கே வரல, நான் உச்சத்தில் இருக்கும்போதே வர்றேன். இதெல்லாம் அவர் யாரை நினைச்சு சொல்றாரு? ரஜினியை தான் சொல்லியிருக்காருன்றீங்களா? அடைக்கலம் தேடி, எஸ், அடைக்கலம் தேடி, அடைக்கலம் தேடி வரல, படைக்கலத்தோடு வருகிறேன்னு. இப்போ இது யாருக்கு சார்? 2 பேர் எடுத்துங்க சார். பீக்கில் இருக்கிற 2 நடிகர்கள், உச்ச நடிகர்கள் தமிழ்நாட்டில். நீங்கள் எம்ஜிஆர் சிவாஜி, அடுத்தது ரஜினி கமல், அஜித் விஜய், இப்படி எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் ஒருத்தர் அரசியலுக்கு வந்துட்டார். இப்போ ஒன்று அரசியலுக்கு வந்த கமலஹாசன் நீங்கள் சொல்கிறீங்க, அரசியலுக்கு வராத ரஜினிகாந்தையும் சொல்கிறீங்க. ஏன்னா அதுக்கு முந்தின வார்த்தை என்ன வார்த்தை? வராருனாரு, அவர் வரல அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா யார் அது? இது மதுரை மாநாட்டில் ஒரு பேசின வீடியோ இல்ல, எனக்கு நினைவு இருக்கு. ஆனா அதே விஜய் லியோ பட வெற்றி விழால பேசும்போது சூப்பர் ஸ்டார்னா அது ஒருத்தர் தான், உலக நாயகன்னா அது ஒருத்தர் தான், தலைனா அது ஒருத்தர் தான் அப்படின்னு அவங்களை எல்லாம் புகழ்ந்தும் பேசி இருக்கிறாருல. அப்ப அந்த புகழ்ச்சியை எப்படி புரிஞ்சுக்கணும்? லியோ பட வெற்றி விழா நடந்த காலம் என்ன, அவர் அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு அவரிடம் இருக்கக்கூடிய செயல்பாடுகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன, இது எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க. அப்போ அவர் ஒரு இடத்துல ரஜினிகாந்தை விட, கமலஹாசனை விட, மற்றவர்களை விட, ஏன் இங்கே இருக்கக்கூடிய மற்ற அரசியல்வாதிகளை விட, எல்லாரை விட தான் சுப்ரீம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவர் போயிட்டாரோ அப்படிங்கிற. சார் நான் என்ன சொல்கிறேன், அது என்ன ஆர்ப்பாட்டம்? முதல்ல இன்னைக்கு நடந்த ஆர்ப்பாட்டம் என்ன? இப்போ இன்னைக்கு பெண்கள் பாதுகாப்பை பற்றி ஆர்ப்பாட்டத்தில் சம்மந்தமே இல்லாமல் நயன்தாரா வேணும்னு கேட்டு ரொம்ப கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரு பாருங்க சிவி சண்முகம். இந்த மாதிரி தான் அது. எது நீங்கள் அன்னைக்கு நடந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ரஜினிகாந்துக்கு என்ன சம்பந்தம்? அப்போ நீங்கள் சம்பந்தமே இல்லாமல் ரஜினிகாந்த் ஆதவர்ஜுனா கோட் பண்ண வேண்டிய அவசியம் எங்கே வருது? சரி, பொதுவாக சார் டங் ஸ்லிப் ஆகியோ அல்லது நாம சொல்ல வந்த கருத்து வேறொன்றாக புரிந்து கொள்ளப்பட்டாலோ அப்படி நினைச்சீங்கன்னா உடனடியாக ஒரு விளக்கம் வரும், சம்பந்தப்பட்டவங்க ஒரு வருத்தம் வரும். நான் அவங்களை காயப்படுத்தணும்னு சொல்ல. இதே ஆதவர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பற்றியும் எழுச்சி தமிழர் தொல் திருமா அவர்களை பற்றியும் ஒரு வாதங்களை வைக்கிறார். அடியாள் மாதிரி வேலை பார்க்குறாங்க, திமுக அடியாளா இருக்குது, அல்லது அங்கே ஆளே இல்லை, கட்சியே கூடாரமே காலி, எல்லாரும் இங்கே வந்துட்டாங்க, அங்கே 4 பேர் தான் இருக்கிறான் அப்படின்னு பேசினார். அது கடும் எதிர்வினை ஆற்றின உடனே நான் திருமாவை ரொம்ப மதிக்கிறேன், என் கருத்து தவறாக திருத்து சொல்லப்பட்டது அப்படின்னு ஒரு விளக்கமாவது கொடுத்தாரு. அட்லீஸ்ட் இந்த சர்ச்சை இவ்வளவு நாள் ஆச்சு, இல்லை ஏதாவது விளக்கம் கொடுத்தாரா? இல்ல, அப்ப பேசும்போதே ரஜினிகாந்த் மீது எந்த விமர்சனமும் கிடையாது, ஆனால் மிரட்டலை சமாளிக்கக்கூடிய மனவலிமை அவருக்கு இல்ல, எங்க தலைவருக்கு இருக்கு அப்படிங்கிறாரு. சார் அதுதான் சார், நீங்க எங்களுடைய தலைவர் மனவலிமை மிக்கவர் அப்படின்னு நீங்க பேசுனீங்கன்னா பிரச்சனை இல்லை, அதை பேசுறதுதான் உங்களுடைய டியூட்டி, அது உங்க ரைட்ஸ். இன்னும் சொல்ல போனா ஒருபடி மேல போய் இப்ப அவர் சொல்றாரு பாருங்க, மோடியை எதிர்க்கக்கூடிய வலிமை எனக்கு இருக்குதுன்னு மாதிரிலாம் சில சமயம் பேசுவாங்க. நீங்க அது கூட பொலிட்டிக்கலா நீங்க பேசலாம். நீங்க அரசியல் கட்சிக்கு வந்துட்டீங்க, இன்னொரு அரசியல் கட்சி பேசி பேசலாம். அரசியலுக்கு வராமல் எனக்கு அரசியல் வேண்டான்னு தொடர்பு இல்லாமல் உட்கார்ந்து இருக்கிற ஒருத்தரை இங்க முதல்ல நீங்க வம்பிழுக்க வேண்டிய அவசியம் எங்க வருது? நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ரஜினியை மட்டும் இவங்க வம்பிழுக்கல சார். இது எதனுடைய நீட்சி தெரியுமா சார்? மரியாதைக்குரிய ரஜினிகாந்த் அவர்கள் மருத்துவமனையில் உடல்நலக் குறைவால் இருந்தபோது நான் என்கிட்ட எல்லாமே ஸ்கிரீன்ஷாட்டோட வச்சிருக்கேன். இவங்களுடைய சோசியல் மீடியா வாரியர்ஸ் டீம் எவ்வளவு ஆபத்தா எவ்வளவு மோசமா சோசியல் மீடியாவில் பிஹேவ் பண்ணாங்க தெரியுமா?
எந்த காலகட்டத்துல சொல்றீங்க? இவர் இப்போ இந்த கொரோனாவுக்கு முன்னாடி வந்துச்சு பாருங்க, அவருக்கு உடல்நிலை சரியில்லாம அந்த டயத்துல எல்லாம் அவ்வளவு மோசமா வந்து என்ன செஞ்சாங்க, ஒரு பக்கம் பண்ணாங்க. இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், சினிமாவிற்குள்ள ரஜினிகாந்த, அஜித்தை, ஏன் இப்ப சிவகார்த்திகேயனை இப்ப பராசக்தி படம் வந்த டயத்துல எவ்வளவு வந்து அவங்களுடைய சோசியல் மீடியா வாரிசு எவ்வளவு ஒரு சோசியல் மீடியால ஒரு பெரிய தாக்குதல் நடக்கும். இவங்க கட்சியில் இன்னைக்கு சேர்ந்திருக்கக்கூடிய திரு ஃபெலிக்ஸ் அவர்கள் ஒரு மேடையில பேசுறாரு. என்ன பேசுறாரு? மக்கள் முக்கியம்னு நினைக்கக்கூடிய நடிகர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? இன்னைக்கு சில நடிகர்கள் இருக்காங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, ஆனா தங்களுக்கு ரேஸ் முக்கியம் நினைச்சு ரேஸ் ஓட்ட போயிட்டாங்க. ஆனா எங்க தலைவர் அப்படி இல்லை. இது யாரு? அஜித் சார். அவருடைய பேஷன், அவருக்கு அரசியல் தேவையில்லைன்னு நினைக்கிறார். அவர் ரசிகர் மன்றங்களே கலைச்சிட்டாரு. ரசிகர் மன்றங்களே வேண்டாம், நீ உன் வீட்டை பாரு, உங்க அப்பா அம்மா பாரு, உன் குழந்தைங்களை பாரு, உன் படிப்பை பாரு, என்ன பார்த்து வாழ்க்கையை சீரழிச்சிடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதராக அஜித் இருக்கிறார். நீங்க அவரை ரேஸ் ஓட்ட போயிட்டாரு. ஆனா பாருங்க, விஜய் வந்து களத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னு இந்த கம்பேரிசன் தான் பிரச்சனை. இப்ப அஜித் ரசிகர்கள் கோவப்படுறாங்க, ரஜினி ரசிகர்கள் கோவப்படுறாங்க, சிவகார்த்திகேயன் மீது சோசியல் மீடியால நடத்துற தாக்குதல் சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் கோவப்படுறாங்க. என்ன சொல்றேன், நீங்க அரசியலுக்கு வந்திருக்கிறீங்க, நீங்க என்ன செய்வீங்க, உங்களுடைய செயல் திட்டங்கள் என்ன, இவற்றை முன்வைத்து அரசியல்ல இருக்கக்கூடிய ஆட்சி கட்சிக்கு எதிரான போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், அரசியல் கட்சியில நீங்க திமுக காத்திரமா எடுத்து பேசலாம். அதுதான் உங்களுடைய நோக்கம். அதான் நீங்க அதுக்காக நீங்க அரசியல் வந்திருக்கீங்கன்னா தப்பு இல்லை. அதை செய்யறது இதுதானே சரியா இருக்கும். அதை விட்டுட்டு நீங்க ரஜினிகாந்த் பேசுனீங்க. இன்னைக்கு ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடப்பதாக எல்லா பிரஸுக்கும் தகவல் போகுது. பல பிரஸும் அங்க குழுமுனாங்க. ஆனா திடீர்னு அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் வந்து ரத்து செய்யப்பட்டுச்சுன்னு செய்தி வருது. ஏன் அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் ரத்து செய்யப்பட்டதாக செய்தி வந்த பிறகு சோசியல் மீடியால பாருங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இப்ப எனக்கு தெரிஞ்சு இதையும் என்ன செய்வாங்கன்னா, இதுவும் திமுக செய்தின்னு சொல்ல போறீங்களா? நான் இதோட ஒண்ணு சொல்றேன் சார். திமுக மிரட்டிடுச்சுன்னு சொன்னா அதை யார் ஆதரிக்கணும்? திமுகவுக்கு எதிராக இங்க இருக்கக்கூடிய அதிமுக ஆதரிக்கணும், திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய பாஜக ஆதரிக்கணும். ஆனா எல்லாரும் கண்டிக்கிறாங்க. திமுக மிரட்டி இருக்காதுன்னு அதிமுக சொல்லுது, திமுக மிரட்டி இருக்காதுன்னு பாஜக என்ன சொல்றாரு. அப்ப இந்த விவகாரத்தில் எல்லா கட்சிகளும் ஒரு பக்கம் போயிட்டாங்க. அதுதானே அவங்களும் கிளைம் பண்ணிக்கிறாங்க. உங்க எல்லாருக்கும் நான் ஒருத்தன் தான் எதிரியா இருக்கேன், திமுக அதிமுக அண்டர் டீலிங் வச்சு என்னை அழிக்க பாக்குறீங்க, மத்தவங்க பிஜேபியில இருந்து எல்லாருக்கும் நான் ஒருத்தன் தான் பெரிய எதிரியா இருக்கேன்னு விஜய சொல்றாருல. அப்ப இந்த கூட்டை வந்து அப்படி நம்ம பொருத்திக்கலாமா? சூரியன் உதிக்கும் திசை மேற்குன்னு நாளைக்கு விஜய் சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி தப்புன்னு சொல்லுவார், ஸ்டாலினும் தப்புன்னு சொல்லுவார். பாத்தீங்களா, எடப்பாடி பழனிசாமிக்கு ஸ்டாலினுக்கும் கூட்ட நான் சொன்ன கருத்துக்கு எதிராக 2 பேர் சேர்ந்துட்டாங்க பாத்தீங்கன்னு பேசுறது எவ்வளவு அபத்தமா இருக்கும். அப்படி இருக்குது. இவருக்கு எதிராக எல்லாரும் சேர்ந்துட்டாங்களா? வாதம் இது. நீங்க சொன்ன கருத்து தப்பு. ரஜினிகாந்த் ஒரு திரைத்துறையில மிகப்பெரிய ஆளுமை, அவருக்கு எதிராக நீங்க சொன்ன கருத்து தப்புன்னு அவங்க சொல்றாங்க. உடனே எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்கன்னா என்ன வாதம் இது?